ஒரு பழங்குற்றவாளிகளை போலீஸார் எப்பவுமே கண்காணிப்பு உலையில தான் வச்சிருப்பாங்க. இவங்க ஏரியா மாறி போற அளவுக்கு விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரைம் குற்றவாளிகள், அதாவது ரவுடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிரைம் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வேற. இவங்கெல்லாம் கிரைம் அக்யூஸ்ட். கிரைம் அக்யூஸ்டுங்கிறவங்க ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிட்டானா, அரெஸ்ட் ஆகிறப்போ அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பான். ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிடுவான். அவன் ஒய்ஃபு மற்றவங்களாம் அங்கேருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இவன் வெளியே வந்தான்னா நேரம் அங்கே தான் போவான், இந்த இடத்துக்கே வரமாட்டான். ஏன்னா இது மாதிரி குற்றங்கள் எங்கே நடந்தாலும் காவல்துறை வந்து அவனை தேடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரைம் அக்யூஸ்ட் மட்டும் தன்னோட முகத்தை காட்ட மாட்டான், தான் இருக்கிற இடத்த காட்ட மாட்டான். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, காவல்துறை பிடிக்கிறப்போ காவல்துறைகிட்ட வந்து, அதாவது கைது செய்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக காவல்துறையை தாக்குவான். ஒரு ஆடு திருடுற பசங்க கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டாங்க தெரியுமா? திருட்டு கேஸில் உள்ள அக்யூஸ்ட் வந்து அவங்க மெயினாக வந்து காவல்துறையை தாக்குவாங்க. அவங்க வந்து தப்பிச்சு போவதுக்காக. அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக பெயில் கிடைக்காது. ஆனால் ரவுடி வந்து அதை மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வந்து திருப்பி வெளியே வரணும், அவன் அந்த ஊரில் நடமாடணும், அவன் ஒரு டெவலப் காட்டணும். அப்போ வந்து காவல்துறை அவன் மறைச்சிக்கிட்டான்னா காவல்துறை வந்து அவனை நிச்சயமாக விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் ரவுடியை பொறுத்தவரை பொல்லாதவன் தான், மோசமானவன் தான் இருந்தாலும் கூட காவல்துறையை தாக்குறதுக்கு யோசனை பண்ணுவான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஒரு சின்ன அப்படின்ற பிக் பாக்கெட்டு கூட டக்குன்னு காவல்துறை பிடிக்கல, டக்குன்னு பிளேட் எடுத்து அறுத்துட்டு ஓடிடுவான். அதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்திட்டு ஓடிடுவான். தேவைப்பட்டால் கொலை கூட செய்வான்.